கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி தந்து விசேஷமாக இந்த ஒரு நினைவு கூறுதல் காலங்களில் அவருடைய மென்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஒரு மெமோரியல் காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்த பாடங்களை நம்ம அதிகமாக தொடர்ந்து தியானிச்சிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெத்சமனே இரவு என்கிற தலைப்பிலே சற்று நேரம் நாம் தேவனுடைய சத்தியங்களை தியானிக்கலாம். சரி, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 3.5 வருட ஊழியம், அதை நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா, அந்த ஊழியத்தில் சீசர்களுக்கு பல்வேறு போதனைகளை தொடர்ந்து அவர் அந்த 3.5 வருட காலங்கள் அனுதினமும் அவர் கொடுத்துட்டே வரார். இப்போ அவருடைய ஊழியம் ஒரு நிறைவு பகுதிக்கு அங்கே வருது. கடைசியாக அவர் தன்னுடைய அந்த பலியை அவர் செலுத்துவதற்கு முன்னாடி அவருடைய சீஷர்களை கூப்பிட்டு, நமக்கு தெரியும் அந்த மேல் வீட்டறையில் பலவிதமான உபதேசங்களை போதனைகளை சீஷர்களுக்கு அங்கே கொடுத்தார். சரி, இப்போது இதை கொஞ்சம் கவனித்தோம்னா, இந்த பலவிதமான போதனைகள் அவர் அங்கே கொடுத்துட்டு அந்த மேல் வீட்டறையில் அந்த நினைவு கூறுதல் அதையெல்லாம் அவர் அனுசரித்ததற்கு பிற்பாடு அங்கே இருந்து அப்படியே சீசர்களோடு பேசிட்டு அப்படியே கிளம்புறார். எங்கே வரார் அப்படின்னா நமக்கு தெரியும், அங்கே இருந்து அப்படியே கெத்சமனேக்கு எல்லாரும் அங்கே வராங்க. பாருங்கள், வசனங்களில் நம்ம வாசித்தோம்னா பாருங்கள், மத்திய 26:36 அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி, பாருங்கள் அங்கிருந்து கெத்சமனேக்கு அங்கே வராங்க. சரி, இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மேல் வீட்டறையிலேருந்து கெத்சமனே அங்கே வரணும்? யூதாஸ் அவர் கிளம்பிட்டார், காட்டி கொடுக்கறதுக்கு அவர் கிளம்பிட்டார். ஒருவேளை ஆண்டவர் அங்கே மேல் வீட்டறையிலேயே கூட இருந்திருக்கலாம், அவர்கள் வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து எங்கே போகிறார் அப்படின்னா கெத்சமனேக்கு போகிறார். இது எதனால் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனித்தோம்னா, ஒருவேளை அவர் மேல் வீட்டறையில் அந்த ஒரு வீடு அவருடைய ஒரு நண்பருக்கு சொந்தமான ஒரு வீடாக அங்கே இருக்குது. அப்போ அதனால் தன்னுடைய நண்பருக்கு எந்த விதமான எந்த விதமான ஒரு இடரலும் தன் மூலமாக வந்துடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் இங்கே கருதி இருக்கலாம். இது ஒரு ரீசன். இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா, கெத்சமனே ஆண்டவர் வந்து அங்கே தன்னுடைய பலியை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி பிதாவோடு அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஜெபம் பண்ணுவதற்காக அங்கே கெத்சமனே அங்கே வரார். சரி, இப்போது அவர் வரும்போது அந்த போகக்கூடிய அந்த வழியை குறித்து நம்ம பார்த்தோம்னா, பாருங்கள், அவங்க மேல் வீட்டறையிலிருந்து அவங்க கிளம்பி இந்த வழியாக தான் அவங்க கெத்சமனேக்கு அங்கே போகிறாங்க. இது குறித்து சகோதரர்கள்லாம் அங்கே ஆர்டிக்கலெல்லாம் அங்கே எழுதியிருக்காங்க, ஹெரால்ட்லாம் நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், எங்கேருந்து அப்படின்னா மேல் வீட்டறையிலிருந்து அவங்க கிளம்பி ஃபஸ்ட்டு ஆண்டவர் அங்கே எப்படி வராங்க அப்படின்னா, பாருங்கள் அங்கேருந்து ஜெருசலேம் சிட்டியில் விட்டு அங்கே வெளியே வராங்க அந்த மெயின் கேட்லேருந்து. அப்போ பாருங்கள், நைட் ஆயிடுச்சு. நமக்கு தெரியும் 6 மணிக்கு மேலே அந்த மெயின் கேட்டெல்லாம் பூட்டிடுவாங்க. அப்போ அந்த ஊசி வாசல் தான் அங்கே திறந்திருக்கும். ஸோ அதன் வழியாக இப்போது வெளியே வந்து அங்கே இருந்து இப்போ வெளியே வந்தோன்னே கொஞ்சம் கவனித்தோம்னா, பாருங்கள், வெளியே வந்தோடனே அந்த பள்ளத்தாக்கு, ஸோ அந்த கெதரோன் பள்ளத்தாக்கு, இன்னும் பள்ளத்தாக்கு, இது எல்லாமே அங்கே அந்த போகிற வழியில் வரிசையாக அங்கே இருக்குது. பாருங்கள், ரைட் சைடில் அங்கே வந்த உடனே இன்னும் பள்ளத்தாக்கு இருக்குது. அவங்க வெளியே வந்தோடனே அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்தோம்னா அந்த கெதரோன் பள்ளத்தாக்கு அங்கே அப்படியே இருக்குது. ஸோ ஆண்டவர் அந்த வழியாக அப்படியே வரார். அங்கேருந்து அப்படியே நேராக வந்து தேவாலயம் அப்படிங்கிற அந்த தேவாலய பகுதி பக்கத்தில் வந்த உடனே அங்கேருந்து எப்படி வராங்க அப்படின்னா, தேவாலயத்தினுடைய அந்த ஒரு உள்ளே நுழைஞ்சு அந்த ஒரு பெரிய கேட் இருக்கும், அதுக்குள்ளே நுழைஞ்சு அதற்கப்புறம் வேறு கேட் வழியாக வெளியே வந்து பாருங்கள் அந்த பக்கம் போய் அங்கே ஒலிவமலை அடிவாரத்தில் இருக்கிற கெத்சமனே தோட்டத்துக்கு அங்கே போய் சேர்றாங்க. பாருங்கள், இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26:30 மத்தேயு 26:30 அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். பாருங்கள், கிளம்புறாங்க. இப்போ போகும்போது தான் ஆண்டவர் சில எச்சரிப்புகளை அங்கே சொல்கிறார். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 26:31 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி,
மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரலடைவீர்கள். பாருங்கப்பா, ரொம்ப லாஸ்ட் மினிட் வந்துருச்சு. மேய்ப்பன் வெட்டப்படக்கூடிய ஒரு காலப்பகுதி, என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரலடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசன வசங்களை எல்லாம் ஆண்டவர் அங்கே எச்சரிப்பாக கொடுக்குறார். ஆனாலும் கூட நமக்கு தெரியும், அங்கே பேதுருவெல்லாம் அங்கே ரொம்ப அலட்சியமாக அங்கே பதில் சொல்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவரே அப்படியெல்லாம் இல்லை, யார் இடரல் அடைஞ்சாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன், நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மீது வைத்த அந்த ஒரு அன்பு நிமித்தம், ஒரு வைராக்கியத்தின் நிமித்தம் அங்கே பேதுருவெல்லாம் அங்கே சொல்கிறார். பாருங்கள், அப்படி சொல்கிறார். அப்படியே அங்கே வெளியே வராங்க. இந்த வழியாக தான் அவங்க வெளியே வராங்க. பாருங்கள், வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு அந்த ஊசி வாசல் அந்த வழியாக தான் அவர்கள் அங்கே வெளியே அப்படியே வராங்க. அப்போது வரும்போது ஆண்டவர் அவருடைய கோர்ஸ் அங்கே முடிக்க போகிறார். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை குறித்து அநேக பாடங்கள் அந்த போகிற வழியில் நடக்கிற சம்பவங்களை குறித்து இருக்குது. இந்த பாடத்தில் நம்ம முக்கியமாக ஒரு 3 விதமான பாயிண்ட் மாத்திரம் எடுத்து இன்றைய தானத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ வெளியே வரும்போது இந்த ஊசி வாசல் வழியாக ஆண்டவர் சீசர்களை கூட்டிகிட்டு வெளியே வரார். அப்போ அவருடைய மன ஓட்டம் அல்லது சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவருடைய மனசில் இருந்த பெரிய கவலையே சீசர்களை குறித்து தான். பாருங்கள், இன்னும் அவங்களுக்கு அந்த பெந்தைகோஸ்தைனால தான் அங்கே பரிசுத்த ஆவியினுடைய விஷயங்கள்லாம் அங்கே கிடைக்குது. அப்போ இவர்கள் பார்த்தோம்னா ஒரு மாம்ச பலவீனத்தில் தான் இருக்காங்க. ஆண்டவர் அங்கே ராஜாவாயிட்டா நம்மெல்லாம் மந்திரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பெரியவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ தான் போகிறார், அந்த ஓட்டத்தை முடித்து அங்கே போகிறார். போகும்போது பாருங்கள், அப்படியே இந்த ஒட்டகமெல்லாம் அந்த ஊசி வாசலில் நமக்கு தெரியும், ஒட்டகமெல்லாம் அங்கே நுழைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அந்த டைமில் நடந்துட்டு வந்திருக்கும். பேசிக்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போது அதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு அந்த சொன்ன அந்த ஊமை எல்லாம் அவருடைய மைண்டில் அங்கே வந்திருக்கும். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவதை பார்க்கிலும் ஐஸ்வர்யவான். பாருங்கள், இது எல்லாமே அவருடைய மைண்டில் வந்திருக்கும். தன்னுடைய சீசர்களை குறித்த ஒரு கவலை பாரம் அங்கே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை முதல்ல சீசர்களுக்கு தான் அங்கே ஆண்டவர் கொடுத்துட்டு போகிறார். மகா பெரிய அழைப்பு, சத்தியம், ஐஸ்வர்யம், அதை சீசர்களுக்கு கொடுத்துட்டு போகிறார். இப்போ இவங்க பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க தனக்கு மேலே இருக்கிற அந்த சுமைகள், இந்த ஐஸ்வர்யவானதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தனக்கு மேலே இருக்கிற அந்த சுமைகள், பூமிக்குரிய பாரங்கள், இது எல்லாத்தையும் இறக்கி வச்சு கம்ப்ளீட்டாக அவர்கள் சரண்டர் பண்ணணுமே. ஆனால் இந்த சீசர்கள் யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கவலை ஒருவேளை அவருடைய மைண்டில் அங்கே இருந்துட்டு இருக்கலாம். தன்னைத்தான் தாழ்த்த மாட்டேங்கிறாங்களே, அதனால தான் மேல் வீட்டறையில் அந்த சீலையெல்லாம் கட்டிட்டு பாதம் கலவர்களாக டக்குன்னு உட்காந்துருவார். அப்போ பாருங்கள், அந்த ஒரு 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 சிந்தனையில் அப்படியே போயிட்டுருக்கார். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, அங்கேருந்து பார்த்தோம்னா பள்ளத்தாக்குகள் வழியாக அப்படியே வரார். 2 சைடும் அந்த வெளியில் அந்த பள்ளத்தாக்கு, ஜெருசலேம் பட்டணத்துக்கு வெளியில். அதை பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயத்தில் பாருங்கள், அதெல்லாம் 2ஆம் மரணத்தை அங்கே அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயமாக அங்கே இருக்குது. அப்போது பாருங்கள், இது எல்லாமே அப்படியே பார்த்துட்டே போகிற 2ஆம் மரணம், ஒரு பள்ளத்தாக்கு, முதல்ல இந்த 2ஆம் மரண ஆபத்து சபைக்கு அங்கே வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த சிந்தனையில் அவர் அப்படியே போகிறார். அப்படி போகும்போது அடுத்தது பார்த்தோம்னா, அந்த தேவாலய சுவற்றில் உள்ளே இறங்கி அப்படியே அங்கேருந்து வெளியே வராங்க. இதை கொஞ்சம் கவனித்தோம்னா, சரித்திர அந்த வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த போகிற வழியில் நெடுக அங்கே திராட்சை தோட்டங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த தேவாலயத்தினுடைய அந்த கேட் என்ட்ரன்ஸில், அந்த கேட்டில், பெரிய அந்த கேட்டில் ஒரு செயற்கையான ஒரு திராட்சை செடி அங்கே பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசபஸ்லாம் அங்கே சொல்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயம், திராட்சை செடி, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் பாருங்கள், அந்த ஒரு பொய்யான ஒரு திராட்சை செடி அங்கே வரையப்பட்டிருக்கு அல்லது பொறிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் அங்கே என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். பாருங்கள், ஸோ நானே மெய்யான திராட்சை செடி அதெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் என்னில் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் அங்கே சொல்லிகிட்டே வரார். பாருங்கள், இப்போ இதை குறிச்செல்லாம் நம்ம வசனங்களில் நம்ம அநேக வசனங்களில் வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் அப்படியே பேசிகிட்டே வரார். கடைசியாக பார்த்தோம்னா, இந்த பொய்யான திராட்சை தோட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பாருங்கள், நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் நீங்கள் நிலைச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த விஷயத்தையெல்லாம் அங்கே சீசர்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரார். ஸோ கடைசியாக அங்கே இருந்து வெளியே வரும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பாருங்கள், இதெல்லாம் அப்படியே பல்வேறு விதமான போதனைகளை ஆண்டவர் கடைசியாக உணர்வு பூர்வமாக அப்படியே சீசர்களுக்கு சொல்லிட்டு அப்படியே வரார். ஸோ கடைசியாக இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கெத்சமனேக்கு அங்கே வந்துடுறாங்க. பாருங்கள், கெத்சமனே அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு ஒரு ஆயில் ப்ரெஸ், எண்ணெய் செக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம். ஸோ ஒலிவ மரங்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். சரி, இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறார் ஆண்டவர் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு அங்கே வரார், வந்த உடனே அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 8 இப்போ யூதாஸ் இல்லை, மீதி 11 பேர் இருக்காங்க. இதில் 8 பேரை கெத்சமனே தோட்டத்தினுடைய மெயின் கேட் என்ட்ரன்ஸ்லேயே அங்கேயே அவரை வெயிட் பண்ண வச்சிட்றார். ஸோ வெயிட் பண்ண வச்சுட்டு 3 பேரை மாத்திரம் தனியாக கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு உள்ளே போகிறார். ஏன் இப்படி பண்ணுறார் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பாருங்கள், இந்த 2 பேர் பாருங்கள், இந்த செபதேயன் குமாரர் 2 பேர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, யாக்கோபு யோவான் அவங்க, அப்புறம் பேதுரு. ஸோ ஆண்டவர் சில முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் இந்த 3 பேரை தான் அவர் கொஞ்சம் நெருங்கி இருப்பாங்க ஆண்டவரோடு. மறுரூப மலையில் அந்த உயிர்த்தெழுதல், அந்த பெண்ணை உயிர்த்தெழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த 3 சீசர்கள் தான் அங்கே ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பாங்க. சரி, இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போகிறார். போயிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள், நான் இப்போ அவர் ஜெபம் பண்ண போகிறார், பிதா கிட்ட தனிமையில் ஜெபம் பண்ண போகிறார். ஆல்ரெடி அங்கே 8 பேர் அங்கே மெயின் கேட்டில் நிறுத்தியிருக்கார். ஏன் அப்படின்னா இப்போ காட்டி கொடுக்குறவர் எந்த நேரத்துலையும் வரலாம், எந்த நேரத்துலையும் தான் அரெஸ்ட் பண்ணப்படலாம். ரோம போர்ச்சவர்கள் வர ரெடியாக இருக்காங்க. இப்போ வரும்போது தான் பிதாவோடு தனிமையில் பேசுறதுக்கு அவர் விரும்புகிறார். ஸோ அந்த ஜெபம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேயே ஒரு 8 பேர் நிறுத்திடுறார். 3 பேர் மாத்திரம் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த 3 பேர்கிட்டையும் அவர் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள், நான் ரொம்ப துக்கமாக இருக்கேன், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கேயே இருங்க, இங்கே தங்கி என் கூட கொஞ்சம் நேரம் முழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் மாத்திரம் அங்கே தனியாக போய் அங்கே ஜெபம் பண்ணுறார். வாசிக்கலாம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்பர விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பிதா கிட்ட தன்னை சரண்டர் பண்ணி அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறார். உச்சகட்ட மன அழுத்தத்தில் அங்கே கதறார். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஏன் இந்த ஒரு மன அழுத்தம், ரொம்ப ஒரு மன அழுத்தம், அதாவது அவருடைய வியர்வை சுரப்பிகளெல்லாம் அங்கே வெடித்து சிதறுது. ஸோ ரத்த வியர்வை வரக்கூடிய அளவுக்கு அவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறார். ஸ்ட்ரெஸ் ஆகி பிதா கிட்ட ஜெபத்தில் அங்கே கதறார். இந்த ஒரு மன அழுத்தத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன, அவர் இருதயம் அந்த நேரத்தில் என்ன எதிர்பார்த்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்கள், சீசர்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் கொஞ்சம் எங்கூட தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள், கொஞ்ச நேரம் நீங்கள் எனக்காக நீங்கள் முழிச்சு எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அண்ட சராசரத்துக்கும் உரிமைக்காரர் பிதாவாகிய தேவனுடைய செல்லப்பிள்ளை இங்கே சீசர்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கார். பாருங்கள், என் கூட கொஞ்ச நேரம் நீங்கள் முழிச்சிருங்க, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி எங்கே சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போது பாருங்கள், ஆண்டவர் அங்கே கதறிட்டு இருக்கார். இப்போ திரும்ப வரார், சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப வரார். நமக்கு தெரியும் சீசர்கள் அங்கே நல்லா தூங்கிட்டாங்க. வாசிக்கலாம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? பாருங்கள், 1 மணி நேரமாவது என் கூட நீங்கள் முழிச்சிருக்க கூடாதா? பாருங்கள், ஆண்டவர் அங்கே மனிதர்களுடைய ஆறுதல் தேறுதல் ஆண்டவருக்கு தேவையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய சீசர்களை நேசித்தார், அந்த அளவுக்கு அன்பு செலுத்தினார். ஸோ தான் மிகவும் அன்பு செலுத்தின சீசர்கள்ட்டிருந்து ஒரு தேர்தலை எதிர்பார்க்குறார். எனக்காக கொஞ்ச நேரம் என் கூட நீங்கள் முழிச்சிருந்து எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீசர்களை எழுப்பி விட்டுட்டு திரும்பவும் அங்கே ஜெபம் பண்ண திரும்ப 2வது முறை அங்கே போகிறார். பாருங்கள், வாசிக்கலாம். போகும்போது அங்கே என்ன ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டு போகிறாரா வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்கள், உற்சாகமுள்ள ஒரு ஆவியில் தான் பேதுரு அங்கே பேசினார். ஆண்டவரே, ஒரு நாள் நான் யார் போனாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன்னு சொல்லியெல்லாம் உற்சாகமாக ஆவியில் சொன்னார். ஆனால் இங்கே மாம்ச பலவீனத்தில் அவங்க தூங்கிடுறாங்க. ஸோ ஆண்டவர் அங்கே எழுப்பி ஒரு எச்சரிப்பு அங்கே கொடுக்குறார். பெரிய ஒரு சோதனை வரப்போது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எழுப்புறார்.
சீசர்கள் ஆனால் மறுபடியும் தூங்கிறாங்க. இப்போ 2வது முறை ஆண்டவர் போய் அங்கே பிதாட்ட ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இந்த பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடாதுன்னு சொல்லிட்டு இப்போ 2வது முறை அங்கே போய் ஜெபம் பண்ணுறான். இப்போ பிதாகிட்டேருந்து நேரடியான அங்கே பதில் அங்கே வரல. பதட்டம் அங்கே ஜாஸ்தியாகுது. தன்னுடைய மொத்த பூமியினுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் தலை மீது சுமத்தப்பட்டிருக்குது. பாவம், மரணமா, எல்லா விஷயமும் அவர் தான் இப்போ ஈடுபலி செலுத்த போகிறார். அத்தனை விஷயத்துக்கும் உச்சகட்ட பதட்டத்தில் அங்கே பிதாகிட்ட கதறார். கதறிட்டு இப்போ திரும்ப, ஆனால் தேவன்கிட்டருந்து ஒரு ஆன்சர் வந்துச்சால்னா உடனடியாக நேரடியான ஆன்சர் அங்கே வரல. ஆண்டவர் எப்போ ஜெபம் பண்ணாலும் பிதாகிட்டேருந்து ஆன்சர் நேரடியாக வரும். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னா மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன், நேரடியான பதில் வரும். ஆனால் இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ் ஒன்று அங்கே காணப்படுது. ஸோ இவருக்கு பதட்டம் அங்கே ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால தான் ரத்த விரிவில் வெடிச்சு சதற அளவுக்கு அங்கே கதறியிருக்கார். அப்போ பாருங்கள், அவர் இப்போ ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப 2வது முறை வரார். அட்லீஸ்ட் சீசர்கள் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறார். திரும்பவும் அவங்க அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள், ஏன் சீசர்கள் இந்த இடத்துல தூங்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே நம்ம வந்தோம்னா, ஃபஸ்ட்டு ரீசன் நம்ம ஒரு டயர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு சோர்வுனால் தூங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய ஊழிய காலத்தினுடைய நிறைவு பகுதி வர வர தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் இந்த பலி செலுத்த போகிறேன், மனுஷகுமாரன் உயர்த்தப்பட போகிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் தொடர்ந்து அங்கே சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ சீசர்களுடைய மனசில் மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு துக்கம் அங்கே அப்படியே ஆட்கொண்டுட்டே வருது. என்னடா, ஆண்டவர் ராஜா வருவார், நம்மெல்லாம் மந்திரியாகலாம் நினச்சா அவர் போகிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மனசில் ஒரு துக்கம் அங்கே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இதை குறித்து நம்ம லூக்கா ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. பாருங்கள், அவங்க துக்கத்தினால நித்திரை பண்ணுகிறது. லூக்கா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். இப்போ என்ன துக்கம் அப்படின்னா, பாருங்கள், என்னை ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறார், மேல் வீட்டறையில் சொல்கிறார், மேய்ப்பனை வெட்டுவேன்னு சொல்கிறார், மந்தைகள் சிதறடிக்கப்படும், நீங்கள் எல்லாம் என் நிமித்தம் என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க, இடத்துல அடைஞ்சிருவீங்க இப்படின்னு எல்லாம் சொல்ல அவங்க இருதயம் ஒரு சோர்வுக்குள்ளே, ஒரு துக்கத்துக்குள்ளே அங்கே போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. அடுத்தது 3வது முறை திரும்ப அங்கே எழுப்புறார். பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. மறுபடியும் 3ஆம் முறை போய் அவர் ஜெபம் பண்ணிட்டு, இனி நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே காட்டி கொடுக்கப்பட்டு அதற்கப்புறம் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். என்ன ஒரு பரிதாபமான விஷயம் அப்படின்னா, சீசர்களிட்டிருந்து ஆண்டவர் கடைசியாக எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஆறுதலோ தேர்தலோ கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏங்கினார். தனக்காக பிதாட்ட ஒரு ஜெபம் பண்ண மாட்டாங்களா, எனக்காக கொஞ்ச நேரம் நீங்கள் முழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், லாஸ்ட்டாக அவர் போகும்போது சீசர்களோடு முழிச்சிருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவர் ட்ரை பண்ணுறார். ஆனால் சீசர்கள்ட்டேருந்து எந்த ஆறுதலும் தேறுதலும் அங்கே இல்லை. பிதாவாகிய தேவன்ட்டு அங்கே கதறார். நேரடியான ஆன்சர் அங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அவருடைய ஜெபத்துக்கு பாருங்கள், இப்போ அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்காக அங்கே பலி செலுத்த போகிறார். இந்த பலி தேவனால் அங்கீகரிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கேள்வி மிகுந்த தாழ்மையோடு தேவன்ட்ட அங்கே ஜெபம் பண்ணி கேட்குறார். நேரடியான பதில் வந்த உடனே அவருடைய பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பதறார், உச்சகட்ட ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் நேரடியான பதில் இல்லை. ஆனாலும் கூட 3 முறை அவர் போய் கதறி ஜெபம் பண்ணும்போது கடைசியாக தேவனுடைய அங்கீகரிப்பு அங்கே தூதன் மூலமாக அங்கே வருகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பாருங்கள், ஒரு தூதன் மூலமாக அங்கே வருது. ஸோ அதற்கப்புறம் ஆண்டவர் அங்கே தெளிவாயிட்டார், அமைதியாயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய பலியை உச்சகட்ட பாடுகளில் நொறுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் அமைதியாக போய் அவருடைய அந்த ஈடுபலியை அங்கே செலுத்துகிறார். சரி, இந்த ஒரு சம்பவத்தை குறித்து பார்த்தோம்னா, சீஷர்கள் சுவிசேஷ புத்தகங்களில் அங்கே எழுதக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ரசல் பிரதர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, சுவிசேஷ புத்தகங்கள் அங்கே எழுதின விஷயங்கள் எல்லாமே சீசர்கள் அந்த ஆண்டவர் எழுப்பி விட்டார் இல்லைங்களா. அப்போ முழிக்கும்போது அவர்களுடைய காதுகளில் கேட்ட அந்த ஒரு விஷயங்களை தான் அவங்க சுவிசேஷ புத்தகங்களில் அங்கே பதிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக கெத்செமனேல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பின்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியராக அங்கே ரெஃபரன்ஸ் அங்கே கொடுக்குறார்.
பாருங்கள், எபிரேயருக்கு எழுதும்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியராக அங்கே சொல்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. பாருங்கள், மாம்சத்தில் இருந்த நாட்கள்னு ஆரம்பிக்கிறார். ஸோ மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அங்கே தேவனை நோக்கி கதறியிருக்கார் கெத்சமனேயில். பாருங்கள், அதுக்கப்புறம் தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு தேவன் கடைசி அங்கே தேவ தூதன் வந்து அங்கே பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பை அங்கே சொல்லி அங்கே பலப்படுத்துகிறார். ஆனால் என்னமோ சொல்லி தூதன் பலப்படுத்தியிருக்கார். என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பாருங்கள், கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. பாருங்கள், இந்த ஒரு வசனத்தை கவனிக்கலாம். பூரணரான பின்பு அவர் ஆல்ரெடி அவர் மாம்சத்தில் வரும்போதே பரிபூர்ண மனுஷனாக தான் வந்தார். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தாம் பூரணரான பின்பு அதற்கப்புறம் தான் அந்த பலி செலுத்தினதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் பூரணமாகறாராம். அப்போ என்ன அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். சரி, அங்கே நடந்த சம்பவங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கிளியராக சொல்கிறார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்கள், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில். அப்போ அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்போது அது வந்து ஒரு தாழ்மையின் நாட்கள். பாருங்க, ஏன்னா ஒரு தேவகுமாரன், செல்லப்பிள்ளை, பரலோகத்தில் இருந்தவர், பிதாவாகிய தேவனுடைய மடியில் இருந்தவர். ஆனால் தன்னை கம்ப்ளீட் மாம்சத்தில் இருந்த நாட்கள் அப்படிங்கிறது அவர் கம்ப்ளீட்டாக தன்னை சரண்டர் பண்ணி தன்னை தாழ்த்தி பூமிக்கு மாம்சமாக வந்த நாட்கள். பாருங்கள், இப்போ இந்த மாம்சத்தில் இருந்த நாட்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவர் தன்னை தாழ்த்தின ஒரு நாட்கள். இப்போது ஆண்டவர் வந்து அங்கே முதல்ல அங்கே மேல் வீட்டு அறையிலிருந்து அவர் வெளியே வந்தார் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு வழியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது வரும்போது அங்கே என்ட்ரன்ஸில் அந்த ஊசி வாசல் வழியாக தான் அங்கே வெளியே வராங்க எல்லாரும். அப்போ பாருங்கள், அப்போ வெளியே வரும்போது அங்கே ஒட்டகங்கள் எல்லாம் அந்த மேலே அந்த சுமைகளை இறக்கி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக தன்னை குறுக்கி சரண்டர் பண்ணி அந்த அந்த ஒரு சின்ன ஒரு கேட்டில் நுழைஞ்சிட்டு இருக்கிறத ஆண்டவர் பார்த்துருப்பார். கண்டிப்பாக அவருடைய இருதயத்தில், அவருடைய சிந்தையில் அங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஒட்டகம் பார்த்தோம்னா அது யாரோட கம்பேர் பண்ணலாம், இந்த இடத்துல அவர் வெளியே வரும்போது ஒரிஜினலாக ஐஸ்வர்யவானோட அங்கே கம்பேர் பண்ணியிருப்பார் அந்த ஊமைகளை. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மேலான ஐஸ்வர்யம் உடையவர் யார் தான் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் மகா பெரிய ஐஸ்வர்யம். அண்ட சராசரங்கள் அத்தனையும் அவரோடது தான். அத்தனைக்கும் உரிமைக்காரர் அவர் தான். அவர் தான் தன் மேலே இருந்த அத்தனை ஐஸ்வர்யங்களையும் இறக்கி வச்சுட்டு தன்னை கம்ப்ளீட்டாக தாழ்த்தி மாம்சத்தில் அங்கே வந்தார். பாருங்கள், இதை குறித்து தான் 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். பாருங்கள், அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஐஸ்வர்யவான். இப்போ கம்ப்ளீட்டாக அவர் தான் அந்த ஒட்டகம் அங்கே உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு திங்கிங் வந்திருக்கும். பரலோகத்தில் எவ்வளோ ஐஸ்வர்யத்தில் இருந்தோமே, ஸோ இது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த இடுக்கமான வழியில் நுழைஞ்சிருக்கோம். ஸோ ஒட்டங்கள் கஷ்டப்பட்டு நுழைஞ்சிட்ருக்கும். அப்போ அவருடைய மனசில் இருந்த அந்த விஷயந்தான் அங்கே அந்த தோட்டத்தில் அங்கே ஜெபம் பண்ணும்போது தேவன்கிட்ட கதறார், பிதாவே இந்த பாத்திரம் என்ன. அப்போது பாருங்கள், தான் இந்த பலியை நான் சரியாக செலுத்தி இருக்கிறேனா அப்படின்னு பிதாவின் அங்கீகரிப்புக்காக அங்கே ஏங்கி அங்கே கதறார். ஸோ இந்த ஒரு மனநிலைமையில் அவர் இருக்கார். அப்போது ஒட்டகங்கள் அங்கே நுழைஞ்சிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் மேலே ஐஸ்வர்யத்தை இறக்கி வச்சுட்டு தாழ்த்தி அவர் அந்த இடுக்கமான வழியில் வந்தார். ஸோ இந்த ஒரு வழியில் அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை பிதாவினுடைய அங்கீகரிப்பை பெற்றுக்கொண்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி அவருடைய இருதயத்தில் அங்கே பாரமாக அங்கே அழுத்திக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படியே வரார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த ஒரு விஷயம், எல்லாத்தையும் இறக்கி வச்சு அந்த இடுக்கமான வழியில் நான் பிதாவின் அங்கீகரிப்பை பெற்றுக்கொண்டிருப்பேனா அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கும் கூட பாருங்கள், இதை ஒரு பாடமாக அங்கே சொல்லிட்டு போயிட்டார். சுவிசேஷம் முழுக்க நாமும் கூட இப்போ சத்தியத்தை கொடுத்துட்டார். சத்தியம்ங்கிற ஐஸ்வர்யம் நமக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த சத்தியம் அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடுக்கமான வழியில் நாமளும் அங்கே நுழையிறோம். அப்படி நுழையும் போது பூமிக்குரிய அந்த பாரங்கள் இது எல்லாமே நம்மை போட்டு அங்கே அழுத்திக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இதை குறித்து நம்ம எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 1 வசனம்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பாருங்க, நமக்கும் அதே விஷயம், பல விஷயங்கள் நம்ம பாரமாக அழுத்திட்டு இருக்கு. பூமிக்குரிய விஷயங்கள், பூமிக்குரிய நோக்கங்கள், லட்சியங்கள், நம்மளுடைய ஜென்ம ஸ்வாவங்கள், இது எல்லாம் நம்ம போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குது. பாருங்கள், விசேஷமாக இந்த மெமோரியல் டைமில் இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அங்கே வந்து நிற்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நாம் இறக்கி வச்சுட்டு இந்த இடுக்கமான வழியில் நம்ம சரியாக போகிறோமாங்கிற பயம் நமக்குள்ளே அங்கே இருக்கணும். தேவனுடைய அங்கீகரிப்பு நம்ம பெற்றுக்கொண்டோமா? கடந்த மெமோரியலில் தேவன் நமக்கு கிருபையாக ஒரு வருடத்தை கொடுத்தாரே, இந்த ஒரு வருடம் முழுதும் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு விஷயம் நமக்குள்ளே அது இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ இது அந்த மாம்சத்தில் இருந்த நாட்கள், ஒரு தாழ்மையின் நாட்கள். அதேமாதிரி ஆண்டவர் தன்னை கம்ப்ளீட்டாக தாழ்த்தினார். நாம் நம்மை தாழ்த்துகிறோமா? இந்த தாழ்மை நமக்குள்ளே இருக்குதா? அப்படியே ஒரு போகிறார். அடுத்தது பார்த்தோம்னா, மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அங்கே கதறினார். அப்போ பாருங்கள், தன்னை மரணத்தினின்று அப்படின்னா பாருங்கள், அவர் அந்த பயணத்தில் அங்கே ஊசிவாசலிருந்து வெளியே வந்த உடனே அந்த பள்ளத்தாக்கு, இன்னும் பள்ளத்தாக்கு, கெத்ரோன் பள்ளத்தாக்கு, இந்த விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே வரார். இதெல்லாமே இரண்டாம் மரணத்தை அடையாளப்படுத்தும். நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள், அந்த பள்ளத்தாக்கு மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை அடையாளப்படுத்தும். ஆல்ரெடி நம்ம பேசிக்லேயே நம்ம பார்த்துருப்போம். அப்போது இதில் போகும்போது சீசர்களை குறித்த ஒரு கவலை, இரண்டாம் மரணம் அப்படிங்கிற விஷயத்தில் முதல்ல சபை தான் அங்கே மாட்டப்போகுது. அப்போ இதிலிருந்து அவர்கள் தப்பிக்கணுமே, திருச்சபை, திரள் கூட்டம், இரண்டாம் மரணம் எல்லாமே எங்கள் சபைக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த டைமில் அவர் இந்த பலிக்குள்ளே போயிட்டு இருந்தது யார் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போது பாருங்கள், இப்போ நமக்கெல்லாம் பரிந்து பேசுறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கார், மத்தியஸ்தர் இருக்கார். ஆனால் ஆண்டவருக்கு அங்கே பரிந்து பேச யாருமே இல்லை. இப்போ தேவன் இப்போ அந்த பலி, அவர் செலுத்தக்கூடிய பலி தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமாக இருக்குமா? ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன மிஸ் ஆச்சு அப்படின்னா அவருக்காக பரிந்து பேசுவதற்கோ உயிர் தெழுப்புவதற்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் அவர் மரணத்துக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் அவர் மைண்டில் அப்படியே பாரமாக அங்கே அழுத்திக்கிட்டு இருந்திருக்கும். பாருங்கள், இதை குறித்து நம்ம நிழலில் நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. பாருங்கள், நமக்கு இந்த நிழலில் தெரியும், ஆரோன் தனக்காகவும் தன் வீடு. இப்போ தனக்காகவும் பாருங்கள், இதில் அடுத்த வசனத்தில் நம்ம கவனிச்சோன்னா 13ஆம் வசனத்தில், தான் சாகாத படிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தில். இப்போ இல்லை, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளவு பர்ஃபெக்டாக தன்னுடைய வாழ்க்கையை அந்த தேவன் கொடுத்த அந்த ஒரு 3 வருட காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த ஒரு பயம், பதட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா பாவத்திலேயே இருக்கும். அதாவது பாவம், நம்மளை சுற்றி அசுத்தமான காரியங்கள், இதிலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த பயம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் இருக்குது. திருச்சபை, மிஸ் ஆன திரள் கூட்டம், அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் பாருங்கள், ஆண்டவருக்கு அங்கே இருக்கும்போது இந்த ஒரு பயம், ஒரு 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 ஜாக்கிரதையான ஒரு விஷயம் நமக்குள்ள இருதயத்தில் எப்போவுமே நம்ம இருந்துகிட்டே இருக்கணுமா? பேதுரு கூட அங்கே பாருங்கள், அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரடையேன். பாருங்க, தன்னுடைய அந்த ஒரு தன்னம்பிக்கை நிமித்தம் அங்கே சொல்கிறார். எல்லாரும் போனாலும் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தை நிமித்தம் அங்கே சொல்கிறார். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது இந்த மாதிரியான வைராக்கியம் வைக்கிறத விட நம்ம ஆண்டவர் அங்கே வச்ச அந்த விஷயத்தை தான் நம்ம நோக்கி பார்க்குறவர்களாக இருக்கணும். ஸோ மிகுந்த தாழ்மையோடு தன்னுடைய பலியை தேவன்கிட்ட வச்சு தேவனுடைய அங்கீகரிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பதறினார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா ஆண்டவரோடு நம்ம கம்பேரே பண்ண முடியாத நிலைமையில தான் விசேஷமாக கடைசி கால பாதங்கங்களுடைய அந்த விஷயங்கள் அங்கே இருக்குது. சரி பாருங்கள், இப்போ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய மாம்சத்தில் இருந்த நாட்கள் தாழ்மையின் நாட்கள். அடுத்தது
பாருங்கள், மரணத்தினின்று வல்லமையுள்ளவரை நோக்கி. ஸோ மரணத்தை குறித்த அந்த ஒரு எச்சரிப்பு, அந்த ஒரு பயபக்தி ஆண்டவருக்குள்ளே இருந்துச்சு. அதே விஷயம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நாம் நிதானித்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், கதறார். கதறும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டாருங்களா? தேவதூதன் உடனடியாக வந்தார். தேவதூதன் வந்து அங்கே என்ன பண்ணி அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணுறார் அப்படின்னா, பாருங்கள், இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கொண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பாருங்க, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறார். அப்போ கெத்செமனேல பாருங்கள், அவர் தன்னுடைய மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சீசர்கள்ட்ட சொன்னார், எனக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? அப்போ பாருங்கள், இந்த டைமில் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆத்தும வருத்தத்திற்குரிய பலனை அங்கே பார்த்துருக்கார் ஆண்டவர், பார்த்து திருப்தியாயிருக்கார். ஸோ அந்த ஒரு பதட்டம், அந்த உச்சகட்ட மன அழுத்தம், இரத்த குழாய்கள் வியர்வை சுரப்பிகள் வெடிக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தம், அந்த நேரத்தில் அங்கே தூதன் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கார் அப்படின்னா, மிகுந்த ஆத்தும வருத்தத்தில் அங்கே கதறியிருக்கார். அந்த டைமில் தூதன் வந்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்குரிய அந்த பலனை அவருக்கு காட்டியிருக்கார், பார்த்துருக்கார். ஸோ எல்லா அந்த விஷயங்கள், அவருடைய பலி நிமித்தம் வரக்கூடிய ஒட்டுமொத்த உலகம் ரட்சிக்கப்படக்கூடிய ராஜ்யத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம், அந்த பலன் எல்லாம் அவர் பார்த்துருக்கார். ஸோ அந்த வாக்கு தத்தங்களினுடைய பலனை பார்த்துட்டு தான் அவர் வந்து அங்கே அமைதியாக அந்த ஒரு பதில் கிடச்ச ஒரு திருப்தியில் அவர் வந்து அவருடைய பலியை அங்கே சுமத்த போகிறார். பாருங்கள், இது குறித்து நம்ம பார்க்கும்போது பாருங்கள், அந்த பலனை பார்த்துட்டு அடுத்தது நம்ம கவனித்தோம்னா, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. ஆல்ரெடி ஆண்டவர் அங்கே மாம்சத்தில் பரிபூர்ண மனிதனாக தான் வந்தார். இந்த இடத்துல ஏன் மறுபடியும் பூரணர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வரும்போது பாருங்கள், பூரணத்தில் 2 விதமான விஷயங்கள் அங்கே இருக்குது. ஒன்று சரீரத்தில் பூரணம், பிரதர் ரசல் அழகாக எழுதுகிறார். அடுத்தது குணலட்சணத்தில் பூரணம். 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆண்டவர் அங்கே முதல் வரிகளில் வரும்போது சரீரத்தில் பரிபூர்ணமாக வந்துட்டார். ஸோ அடுத்தது பாருங்கள், அந்த சரீரத்தில் பூர்ணமாக இருக்கும் அபூர்ணமாக இருக்கிறது பிதாவாகிய தேவனுடைய விஷயம். இப்போ நாமெல்லாம் அபூர்ணமான ஒரு விதத்தில் நம்ம வந்திருக்கோம். ஆண்டவர் அங்கே பரிபூர்ண மனுஷனாக வந்தார். அப்போது இப்போ பாருங்க, ஆனால் குணலட்சணத்தில் பூரணம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய கரங்களில் இருக்குது. தேவனுடைய வழிநடத்துதல் மூலமாக நாம் நம்மளுடைய குணலட்சணங்களை தொடர்ந்து வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அங்கே தான் நம்ம அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாக இருந்தது. பாருங்க, உபத்திரவங்களினாலே பூரணத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னா, உபத்திரவங்களின் மூலமாக குணலட்சணத்தில் பூரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறார். ஸோ ஆவியின் கனிகள், ஸோ நிறைந்து அந்த காணப்பட்ட அந்த கனிகள். ஸோ பாருங்கள், நமக்கும் கூட தெரியும், உபத்திரவம் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்தை நம்ம அங்கே தரிசிக்க முடியாது. அப்போது உபத்திரவம் பல்வேறு விதமான உபத்திரவங்கள் கிருபையாக நமக்கும் அனுமதிக்கப்படும். அது எதுக்கு நமக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய குணலட்சணத்தை ஒரு பூரண நிலைமைக்குள்ளே அங்கே கொண்டு வரதுக்கு. நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கிருபையாக பலவிதமான அனுபவங்கள், உபத்திரவங்கள் அவருடைய சபையாகிய சரீரத்துக்கு அங்கே அனுமதிக்கப்படும். ஸோ இதன் மூலமாக போய் தான் நாம் நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அங்கே வாழ்ந்து அதில் நாம் பூரணத்துக்குள்ளே அங்கே போக முடியும். ஸோ இது தான் ஆண்டவர் அங்கே திராட்சை போகிற வழியில் ஒரு வேளை திராட்சை தோட்டங்களோ அல்லது தேவாலய கதவுல அங்கே திராட்சை செடி பார்க்கும்போது அவர் சொல்கிறார், பாருங்கள், இந்த ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் என்னுடைய சபை பின்னாடி வரணுமே அப்படிங்கிற ஒரு மன பாரத்தில் ஆண்டவர் அந்த ஒரு விஷயத்தை, ஒரு உவமையை அங்கே ஆண்டவர் அங்கே சொல்கிறார். பாருங்கள், இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல,
நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பாருங்கள், அந்த திராட்சை செடியை பார்க்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறார், என்னில் நிலைச்சிருங்க, பாருங்க கனி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஸோ ஆண்டவருக்கே அங்கே பல்வேறு விதமான உபத்திரவங்கள் மூலமாக தான் அவர் ஒரு குணலட்சணத்தில் ஒரு பூரணமான ஒரு நிலைமைக்குள்ளே அந்த ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே அங்கே போகிறார். அவர் ஆரம்பிக்கும் போதே 100% தான் அங்கே ஆரம்பித்தார். அதில் நிலைச்சிருக்கிறதுக்கு தான் அந்த 3 வருடங்கள் அங்கே தேவைப்பட்டது. இப்போ நம்மளுடைய காரியங்கள் அப்படி அல்ல. பல்வேறு விதமான அனுபவங்கள் உபத்திரவங்கள் மூலமாக நாம் பூரணத்தை நோக்கி படிப்படியாக அங்கே நம்ம போகணும். பாருங்கள், இந்த ஒரு 3 விஷயங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவங்கள் தான் ஆண்டவருடைய அங்கே மைண்டில் அங்கே வந்திருக்கணும். அப்போ நாமும் கூட நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆண்டவர்லையே நினச்சிருக்கணும். அப்படின்னா அவருடைய உறவு, ஐக்கியம், சகோதர ஐக்கியம், சத்தியம், இதிலேயே நம்ம நினச்சிருக்கணும். வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில், உலக பிரகாரமான விஷயத்தில் சத்தியத்திலிருந்து நம்ம வெளியே போகாமல் நம்ம கவனமாக நம்ம ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், இதை குறித்து தான் நம்ம நிலைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பாருங்கள், வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். பாருங்கள், அந்த ஒரு நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்திலேயே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதன் மூலமாக வரக்கூடிய அனுபவங்கள், அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கனிகள். ஸோ இதைத்தான் அங்கே சொல்கிறார். ஸோ சத்தியத்திலேயே நம்ம நிலச்சிருக்கணும். ஆனால் ரொம்ப ஒரு 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 பரிதாபமான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, விசேஷமாக கடைசி கால சபை ஒரு சோர்வுக்குள்ளே அங்கே போகும், ஒரு விழிப்பில்லாத நிலைமைக்குள்ளே அங்கே போகும். அங்கே சீசர்கள் தூங்கினாங்க இல்லையா, ஆண்டவருடைய அந்த கடைசி கட்ட நேரங்கள் பாடுகளுக்குள்ளே ஆண்டவர் போகும்போது சீசர்கள் பார்த்தோம்னா அங்கே தூங்கிட்டாங்க. ஸோ கடைசி கால சபை ஒரு ஒரு தூக்கத்துக்குள்ளே அல்லது விழிப்பில்லாத ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அங்கே யார் தான் முழிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முழிச்சிருந்தார். தேவ தயவை அங்கே பெற்றுக்கொண்டார். யார் இந்த மாதிரி முழிச்சிருக்காங்களோ அவர்கள் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வார்கள். சரி, இந்த ஒரு கெத்சமனே பாடம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா, அங்கே ஆண்டவர் விழிப்பாக இருந்தார். அந்த விழிப்பில் அவர் தன்னுடைய பலியை தேவன்கிட்ட அங்கே முன்னாடி வச்சு தேவனுடைய அங்கீகரிப்பை தூதர்கள் மூலமாக பெற்றுக்கொண்டார். ஆத்தும வருத்தத்தின் பலனை பார்த்தார், வாக்கு தத்தங்களை பார்த்தார். இன்றைக்கு நாமும் இதே மாதிரி இந்த நினைவு கூறுதல் காலங்களில் பல்வேறு விதமான சோதனைகளுக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போ போகும்போது தேவன் நம்மையும் எப்படி தான் தேற்றுவார் அப்படின்னா, பாருங்கள், நமக்கும் வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கார். அந்த வாக்கு தத்தங்கள் மூலமாகத்தான் நம்மையும் தேற்றுவார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா அங்கே பிரியமாக இருக்கார் அப்படின்னு சொன்ன இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த வாக்கு தத்தங்களின் மூலமாக தேவன் நம்மையும் தேற்றுவார். இந்த கெத்சமனே இரவு பாடம் நமக்கு கொடுக்குற மிக முக்கியமான ஒரு 3 எச்சரிப்புகளை பார்த்து நாம் பாடத்தின் நிறைவுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ என்ன ஒரு எச்சரிப்பு அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, அங்கே எப்படி சீசர்கள் ஒரு விழிப்பில்லாத நிலைமைக்குள்ளே ஒரு தூங்குனாங்களோ அதே மாதிரி கடைசி கால சபை ஒரு தூக்கத்துக்குள்ளே போகக்கூடிய ஆபத்து இருக்குது. இதிலிருந்து நம்மை நாம் எப்படி காத்துக்கொள்வது அப்படின்னா, 3 அறிகுறிகள் அல்லது 3 விஷயங்கள் இந்த பாடத்தில் நமக்கு ஆண்டவர் அங்கே கொடுக்குறார். அங்கே எப்படி சீசர்களை முன்கூட்டியே எழுப்பி விட்டார், முன்கூட்டியே சொன்னார் இல்லைங்களா, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும். அதே மாதிரி இந்த ஒரு ஆபத்தை குறித்து நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், இதுதான் நமக்கு கொடுக்குற ஆறுதலான விஷயம், முன்கூட்டியே கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு. வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதாப்பா, மாம்சம் ரொம்ப பலவீனம் உள்ளது. அப்போது பாருங்கள், ஒரு சோர்வுக்குள்ள ஒரு ஒரு விழிப்பில்லாத ஒரு நிலைமைக்குள்ள கடைசி கால சபை போகும். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மை காத்துக்கொள்ளணும். ஏன்னா வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அக்கிரமம் மிகுதியாவதினால். ஸோ அன்பு தணிஞ்சு போக 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 ஒரு விழிப்பில்லாத நிலைமைக்குள்ள, ஒரு சோர்வுக்குள்ள, ஆவியில் அனல் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ள சபை போய் அங்கே மாட்டும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஆபத்தில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாக நம்மை நாம் காத்துக்கொள்ள கடவோம். அடுத்தது 2வது எச்சரிப்பு கொடுக்கறது என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன்,
மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரலடைவீர்கள். பாருங்க, ரெண்டாவது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிப்பு என்ன அப்படின்னா, இந்த கடைசி கால பாதகங்களுடைய கடைசி கால ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது மேய்ப்பர்கள் வெட்டப்படக்கூடிய விஷயம் அங்கே ஒரு எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா சபையை வழிநடத்தக்கூடிய மேய்ப்பர்கள், பெரிய பெரிய மேய்ப்பர்கள் எல்லாம் விழுந்து போன ஒரு நிலைமைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு எச்சரிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு காலங்களும் அங்கே இப்போ நடந்துகிட்ருக்கு. நமக்கு கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், சபைகளை இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே போகிறாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு சபைகளுக்கு அங்கே போகிறாங்க. இப்போ சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அப்போது பாருங்கள், இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி அங்கே நடந்துட்டு பெரிய பெரிய மேய்ப்பர்களெல்லாம் விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இங்கே காணப்படுது. அப்போது பாருங்கள், இது இப்போ கடைசி கால சபையில் இப்போ நாம் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா நாம் இந்த ஆபத்துகளில் மாட்டிக்காமல் நாம் நம்மை காத்து கொள்ளணும், சபை காத்து கொள்ளும். அதனால தான் நமக்கு 91ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஸோ ஒருவேளை நாம் விழிப்பாக இருந்தோம்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்மை நாம் காத்து கொள்ளலாம். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. பாருங்கள், யூதாஸ். அப்போ கடைசியாக நடக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, யூதாஸ் வகுப்பார் பிரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமும் அங்கே நடக்க போகுது. அப்போது பாருங்கள், யூதாஸ் வகுப்பார் இவங்க பிரிந்து எங்கே போவாங்க அப்படின்னா வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், வாசிக்கலாம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். பாருங்கள், இப்போது யூதாஸ் வகுப்பார் அங்கேருந்து பிரிஞ்சு எங்கே போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், அந்த வேத பாரகர்கள், பரிசேயர், சதுசேயர் இவங்ககிட்ட போயிடறாங்க, பிரதான ஆசாரியர்கிட்ட போய் ஆண்டவர் அங்கே காட்டி கொடுத்துட்றாங்க. அப்போது பாருங்கள், மேல் வீட்டறையிலிருந்து அங்கே அந்த பிரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அப்போது இந்த ஒரு சம்பவம் ஒருவேளை சத்தியத்துக்குள்ளே இருந்துட்டு பெயர் சபையினுடைய விஷயங்கள் பாரம்பரியத்தில் போய் ஒரு வகுப்பார் அங்கே மாட்டுவாங்க, இது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப வெளிப்படையாகவே இப்போது சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களே பெயர் சபைக்கு போகிற ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள் கூட இப்போது நடந்துகிட்ருக்கு. சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஆங்காங்கே ரொம்ப ரேராக அங்கங்கே நடந்துகிட்ருக்கு, சகோதரர்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த ஒரு விஷயமும் கடைசி காலத்தில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் அங்கே கொடுக்குறார். ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆறுதலான விஷயம் என்னென்னா, அங்கே எச்சரிப்பு கொடுக்குறார். பாருங்கள், தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினால் இப்போ ஃபஸ்ட்டு முதல் எச்சரிப்பு கொடுக்குறார். நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இல்லை. ஒரு வெடியை எடுத்து அங்கே போடுறார் மேல் வீட்டறையில். இப்போ 12 சீசர்களுக்கும் அங்கே பதறியிருப்பாங்க, இன்னும் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம எல்லாம் சுத்தம் இல்லைங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பார்க்குறாங்க. அடுத்தது ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். பாருங்க, 2வது முறை எச்சரிக்கிறார். இப்போ இந்த அதிகாரத்திலேயே ஒரு 3 முறை எச்சரிப்பார் ஆண்டவர். பாருங்கள், இது எல்லாமே சொல்லிவிட்டு சீசர்கள் மத்தியில் ஒரு பயம் அங்கே அப்படியே சூழுது. அப்போ பாருங்கள், கடைசியாக சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் யூதாஸ் அந்த துணிக்கையை வாங்கிட்டு ஆண்டவர் அங்கே அனுமதி கொடுத்துறார், நீ செய்கிறத சீக்கிரமாக செய் அப்படின்னு சொன்ன உடனே யூதாஸ் அங்கே கிளம்பி போயிடறார். பாருங்கள், இந்த 3 விஷயங்களும் கொஞ்சம் கவனித்தோம்னா ஆண்டவர் யூதாஸுக்கு கொடுத்த ஒரு கடைசி நேர ஒரு எச்சரிப்பு அல்லது கடைசி நேர ஒரு இரக்கம், எப்படியாவது இந்த ஒரு தவறுலேருந்து நீ விட்டுறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே அந்த 3 முறையும் அங்கே யூதாஸை ரொம்ப இரக்கத்தோடும் பரிதாபத்தோடும் அங்கே பார்க்குறார். ரொம்ப மோசமான நிலைமைக்குள்ளே நீங்கள் போக போகிற, அதனால் இனியாவது அந்த ஒரு விஷயத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 முறை ஆண்டவர் அங்கே எச்சரிப்பு கொடுக்குறார். பாருங்கள், இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் ரொம்ப அழகாக அங்கே எழுதுகிறார். பாருங்கள், நம்ம வாசிக்கலாம். துணிக்கையை யூதாஸிடம் கொடுத்தபோது நமது கர்த்தருடைய கண்ணின் பார்வையும் நாம் கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். அதாவது யூதாஸ், நான் உன்னிடத்தில் காண்பிக்கும் அன்புடன் கூடிய இரக்கத்தை ஏன் நீ ஏற்க மறுத்து கொண்டிருக்கிறாய்? நீ என்னுடைய நண்பன் என்றும் சீஷன் என்றும் உன்னை குறித்து அறிக்கை செய்திருக்கின்றாய். ஒரு நண்பனாக உனக்கு நான் என்னுடைய பங்கை செய்துள்ளேன் என்ற விதத்தில்
நமது கர்த்தர் பார்வையின் மூலமாகவும் செய்கையின் மூலமாகவும் பேசினதை நாம் கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். பாருங்கள், ஆண்டவர் அங்கே அப்படியே அங்கே சொல்கிறார், யூதாஸே, நான் உங்கள்கிட்ட காட்டுற அந்த அன்புடன் கூடிய இரக்கத்தை நீ ஏன் ஏற்க மறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே அப்படியே பார்க்குறார். ஆனால் யூதாஸ் கடைசியாக நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், இந்த கண் பார்வையும் இந்த துணிக்கையும் சுயநலமான யூதாஸை திணற வைத்திருக்க வேண்டும். ஆனாலும் பார்வோனின் விஷயத்தில் வாதைகளை எடுத்து போடுவதன் மூலமாக கர்த்தர் இரக்கத்தை காட்டும் போதெல்லாம் பார்வோனுடைய இருதயம் அதிகமாக கடினப்பட்டது போலவே பாருங்கள், அப்படியே திரும்ப திரும்ப இருதய கடினம் அங்கே வந்திருக்கு. நமது கர்த்தருடைய தாழ்மை மற்றும் அன்பிற்கான இரக்கத்திற்கான ஒவ்வொரு வெளிப்படுத்தலும் யூதாஸினுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது. நமது கர்த்தருடைய கண் பார்வைக்கும் துணிக்கைக்கும் பிரதியுத்தரமாக யூதாஸ் மனம் திரும்புவதற்கு பதிலாக மிகவும் கசப்பு வெறுப்பு கொண்டு தனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதிக தீர்மானமாய் காணப்பட்டான். இது யூதாஸின் கண்களில் ஜொலித்தது. நமது கர்த்தர் யூதாஸினுடைய எண்ணங்களை வாசித்தவராக, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று கூறினார். அனுப்பிச்சிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 விதமான ஒரு எச்சரிப்பு. ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா பாருங்கள், இந்த ஒரு நினைவு கூறுதல் காலப்பகுதியில் சபை ஒரு சோர்வுக்குள்ளே, ஒரு விழிப்பில்லாத நிலைமைக்குள்ளே அங்கே போகும். அப்படி போகும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த விழிப்பில்லாத நிலை. 2வது விஷயத்துக்குள்ளே நம்ம கவனிக்கும்போது, அதாவது மேய்ப்பர்கள் வெட்டப்பட்டு மந்தை சிதறக்கூடிய ஒரு காலப்பகுதி. அடுத்தது 3வது யூதாஸ் வகுப்பார் பிரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் பிரிஞ்சு பெயர் சபைக்கு அங்கே போகக்கூடிய விஷயம் அங்கே நடக்கும். இதுதான் இந்த ஒரு பாடத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம். நமக்கு என்ன இந்த ஒரு எச்சரிப்பு நமக்கு தேவன் சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப மோசமான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். அறுவடை காலத்தினுடைய நிறைவை நோக்கி நம்ம வந்துட்டோம். இந்த டைமில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், என்னதான் ஆவி உற்சாகமாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது, சபையில் இருக்கும்போது, நம்முடைய வைராக்கியம் நல்ல வளர்ந்த நிலையில் காணப்பட்டாலும் சோதனைகள் அப்படின்னு விஷயத்துக்குள்ளே வரும்போது நம்ம விழுந்து போயிடுவோம். பேதுரு அப்படி தான் அங்கே விழுந்து போனார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இந்த ஒரு சோர்வு அங்கே இருந்துச்சு. கொஞ்ச நாள் சீசர்கள் இல்லாதப்ப அவர் சோர்ந்து போயிட்டார். அதற்கப்புறம் மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு பாருங்கள், திடீர்னு அந்த வைராக்கியம் அங்கே வந்துருச்சு. விசேஷமாக இந்த நினைவு கூறுதல் காலப்பகுதியில் இந்த மாதிரி சோதனைகள் நமக்கு அனுமதிக்கப்படும். சாத்தான் விசேஷித்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு காலப்பகுதி தான் இந்த நினைவு கூறுதல் காலப்பகுதி. இதில் நம்ம விழுந்து போகாமல் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து தேவனிடத்தில் நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். தேவனுடனான தொடர்பில், உறவில் நம்ம தொடர்ந்து நாம் நிலைச்சிருக்கும்போது இதிலிருந்து நாம் நம்மை தப்புவித்து கொள்ளலாம். எந்த பேதுரு ஆண்டவருக்காக ஜெபம் பண்ண மறுத்து அவர் நித்திரைக்குள்ளே தூங்கிட்டாரோ, ஆண்டவருக்கு ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க முடியாமல் ஒரு சோதனையில் பேதுரு அங்கே முதல்ல மாட்டினார். அதே பேதுரு பின்னாடி பரிசுத்த ஆவி கிடச்சி அவர் ஊழியங்கள் பண்ணும்போது அதே மாதிரி பஸ்கா டைமில் அவர் அங்கே சிறைச்சாலையில் அங்கே மாட்டுறார். அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அங்கே வச்சிட்றாங்க. பாருங்கள், அதற்கப்புறம் எந்த பேதுரு ஆண்டவருக்காக ஜெபிக்கலையோ அதே பேதுருவுக்காக அங்கே சபையார் எல்லாம் மிட் நைட்டில் அங்கே ஜெபம் பண்ணுறாங்க. அதன் நிமித்தம் தூதன் போய் அவரை பேதுரு ரிலீஸ் பண்ணுறார். பாருங்கள், ரிலீஸ் ஆகிட்டு பேதுரு வரும்போது பாருங்கள், அங்கே அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். எல்லாரும் பேதுருக்காக ஜெபம் பண்ணாங்க. நம்மளுடைய ஜெபம் விசேஷமாக இந்த நினைவு கூறுதல் காலங்களில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தேவனோடுனான தொடர்பில் அதிகமாக நம்ம நிலச்சிருக்கணும். ஏன்னா பல்வேறு விதமான சோதனைகள், அநேக சகோதரர் விழுந்து போகக்கூடிய, விழிப்பில்லாத நிலைமைக்குள்ளே போகக்கூடிய ஆபத்து இந்த ஒரு காலப்பகுதியில் இருக்குது. இந்த பாடம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனுடனான உறவில், ஜெபத்தில் நம்ம தொடர்ந்து நிலைத்திருந்து இந்த சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு பாத்திரமாய் நாம் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ண தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமீன்.